கிரீட்டிங்ஸ் ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கடிகை அகாடமி. நான் முருகன். ஸோ இந்த ஒரு வீடியோ சீரீஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். ஸோ 12th இருக்கக்கூடிய இந்த லெசன்ல இருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈகாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வேரியஸ் காம்போனன்ட்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் இருக்கும். அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் சேர்ந்து பாப்புலேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்யூனிட்டிஸ் அண்ட் ஈகோசிஸ்டம் அண்ட் பயோம்ஸ். இந்த மாதிரி வேரியஸ் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஈகோசிஸ்டம்ல பார்க்க முடியும். இதுல இந்த லெசனை பொறுத்த வரையும் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் லெசன் வந்து ஈகோசிஸ்டம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஒரு வீடியோ சீரீஸ் அப்படின்றது ஒன் ஷார்ட் வீடியோ சீரீஸ் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 15 days இருக்கிற நேரத்துல நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் உங்களுடைய கமெண்ட்டும் தான் என்ன இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வைக்கும். ஐ ரியலி எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. ஸோ வி வில் கண்டினியூ, ரைட்? ஸோ இந்த லெசனை பொறுத்தவரையும் நம்ம இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஈகாலஜி இஸ் பேசிக்கலி கன்சர்ன் வித் 4 level ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அந்த 4 level என்னென்ன அப்படின்றத இங்க தெளிவா கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ ஆர்கானிசம் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சார் என்விரான்மெண்ட்னா என்ன? அங்க இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் அப்புறம் வந்து நான் பயாலஜிக்கல் திங்ஸ் எப்படி அங்க வந்து இன்டகிரேட்டடா இருக்கு, அதனால எப்படி ஒரு ஆர்கானிசம் வந்து அதோட இன்டராக்ட் பண்ணி அங்க அந்த இடத்துல சர்வைவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ecology at the organism level is essentially physiological ecology. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு கவனிங்க. which try to understand how the different organisms are adapted to their environment in terms of not only survival but also ரீப்ரொடக்ஷன். அப்ப இந்த இடத்துல சர்வைவல் இருக்கணும், ரீப்ரொடக்ஷனும் இருக்கணும். ஏன்னா அப்ப அந்த ஆர்கானிசம் கண்டினியூஸா அந்த என்விரான்மெண்டல்ல என்ன இருக்கும், எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருக்கும், ரைட்? சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வேரியஸ் பயோட்டிக் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் வில் டிசைட் தேர் என்விரான்மெண்ட்ஸ். கரெக்டா? சோ அப்படி நம்ம இந்த இடத்துல என்ன சார் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெயின்ஃபால், அந்த இடத்துல ஏன்னா இதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய டைவர்சிட்டியை வந்து டிசைட் பண்ணும். ஒன்னு டெம்பரேச்சர், இன்னொன்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய precipitation, அதாவது மழை பொழிவு, ரைட்? ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்க ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சார்ட். நீங்க நினைக்கலாம் ஜஸ்ட் லைக் ஒரு சார்ட் தானே சார், இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், வி கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ். எப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் அண்ட் மீன் ஆனுவல் precipitation அப்படின்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு ஆவரேஜா மழை பெய்யுது, ஆவரேஜா வந்து precipitation நடக்குதுன்றதை இங்க சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்லயும் இந்த இடத்துல செல்சியஸ்லயும் கொடுத்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் இதை வச்சு எப்படி சார் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா விச் பயோம், ஏன்னா இங்க இந்த இடத்துல பயோம்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுத்திருக்காங்க. விச் பயோம் as highest precipitation along with the highest temperature recorded அப்படின்னு கேட்டா you have to say tropical forest. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரும் கிட்டத்தட்ட 400 to 430 வரையும் இருக்கக்கூடிய அந்த precipitation இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இதாகிறது அப்படின்றது வந்து டெசர்ட் அண்ட் கிராஸ் லேண்ட்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் எவ்வளவு தூரம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னுடைய ரெயின்ஃபால் அப்படின்றது வந்து 50ல இருந்து கிட்டத்தட்ட 250 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து ஒரு 0 டிகிரி ஜீரோ டிகிரி டெம்பரேச்சர்ல இருந்து ஒரு 15 டிகிரி டெம்பரேச்சர் வரையும் இந்த கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கும். இப்படி ஒவ்வொரு பயோமையும் நீங்க அனலைஸ் பண்ணி கொஸ்டின்ஸை வந்து யோசிக்கணும். இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ரைட். இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் பயோம்ஸ் அப்படின்றது இங்க கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டெசர்ட், சி அப்படின்றதெல்லாம் சி கோஸ்டும் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நமக்கு பெருசா ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை, கொஸ்டின் ஒன்றும் இல்லை. ஸோ ஆனா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ஆர் டெம்பரேச்சர். ஏன்னா நமக்கு தெரியும் வேரியஸ்
நம்ம சிம்பிளா சொல்லணும்னா ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுல வந்து இந்த இடத்துல கவனிங்க, பிசியோ கெமிக்கல் ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ் அலோன் do not characterize the habitat of an organism completely. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பயோட்டிக் காம்போனன்ட்ஸும் அதுக்கு முக்கியமா காரணமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேத்தோஜன், பாராசைட்ஸ், பிரிடேட்டர்ஸ் அண்ட் அதர் காம்பிடேட்டர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அந்த ஆர்கானிசம் வந்து அந்த இடத்துல எவ்வளவு ஆக்டிவா அது சர்வைவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும். ஸோ இந்த இடத்துல நம்ம உங்களுடைய புக்ல வந்து நிச்சி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த புக்ல இல்ல, பட் ஆக்சுவலி ஐ தாட் இட் இஸ் ஆக்சுவலி வந்து நியூ புக்னு நினைச்சிட்டேன் ஆக்சுவலா. ஸோ சாரி, இட் இஸ் கொஞ்சம் ஓல்டு புக்கா இருக்குது. ஸோ நிச்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் த ஃபங்க்ஷனல் ஏரியா வேர் an ஆர்கானிசம் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இட்ஸ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் ரோல் ஒரு ஆர்கானிசம்க்கு எங்க அதிகமா அது பிளே பண்ணிட்டு இருக்கோ அந்த இடத்த தான் நம்ம நிச்சின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பெரிய ஹேபிடேட்னா அதனுடைய வாழ்விடம், அதுல அது எங்க ஆக்டிவா இருக்கோ அந்த இடத்துக்கு பேர் தான் நிச்சி. ஸோ அந்த புக் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க தெளிவா, அந்த நிச்சிக்கான டெஃபினேஷன் பேஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து ஏபயாட்டிக் ஃபேக்டர். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு இடத்துலயும் கண்டிப்பா அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 0 டிகிரி லேட்டிடியூட்ல இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இங்க வந்து நம்ம 0 டிகிரி லேட்டிடியூட்ல இருக்கும் அப்படின்னா, இப்போ 0 டிகிரி லேட்டிடியூட்ல இருந்து டுவோர்ட்ஸ் நம்ம வந்து போல்ஸ் போறோம், அதாவது போத் நார்த் அண்ட் சைட் டிராவல் பண்றோம் அப்படின்னா டெம்பரேச்சர் லெவல் என்ன ஆயிட்டே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆயிட்டே வரும். ஏன்னா டிராபிக்கல்ல வந்து அதிகமா இருக்கும், ஆனா போக 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 குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் லெசன்ல இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 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 லெசனுக்கான ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்க போய் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஈகாலஜி அந்த யூனிட்டுக்கு வந்து ஒன் ஷார்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் பயோடைவர்சிட்டிக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ரொம்ப டீட்டெயிலான ஒரு ஒன் ஷார்ட் வீடியோவா இருக்கும் அது. ஸோ அதை வந்து நீங்க பாத்துருங்க. ஸோ அதுல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஏன் டிராபிக்கல் ரீஜன்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு அப்படின்னா, சன் ரேஸ் வந்து இங்க நேரா ஸ்ட்ரெயிட்டா விழும், அதனால அது ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே சரி. அப்படி பார்க்கும்போது நம்ம போல்ஸ்ல இருந்து அப்படியே கீழே இறங்கணும்னா டெம்பரேச்சர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஓகே ஸோ இது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் டெம்பரேச்சர் வேரி ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ மேங்கோ ட்ரீஸ் do not and cannot grow in temperate countries like Canada and Germany. Yes, because of நமக்கு தெரியும் போட்டோ பீரியட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃப்ளவரிங். பட் இந்த இடத்துல அது நடக்காது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஸ்னோ லெப்பர்ட்ஸ் அப்படின்றது கேரளால இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டூனா ஃபிஷ் அப்படின்றது வந்து டிராபிக்கல் ஓஷியன்ஸை தாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ஏன்னா தே ஆர் டிராபிக்கல் வாட்டர் ஃபிஷஸ், ஸோ அங்கதான் அது இருக்கும். ஓகே இந்த டிராபிக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 0 டிகிரி லேட்டிடியூடுக்கு மேலேயும் கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 நார்த் சவுத்ல பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டிராபிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேல இருக்கிற ரீஜனை நம்ம டெம்பரேட்னு சொல்லுவோம், அதுக்கு மேல அது இருக்கிறது போல்ஸ் அப்படின்னு சொல்லிடும். ஓகே ரைட். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இங்க வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ சில ஆர்கானிசம்ஸ் அதனுடைய மெட்டபாலிசம் எல்லாமே வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ அந்த டெம்பரேச்சர்னுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அது அங்க வாழ ஆரம்பிக்கும். அப்படி few organisms can tolerate and thrive in a wide range of temperature. They are called eurythermal, but vast majority of them are restricted to narrow range of temperature. இந்த ஆர்கானிசம்ஸ் நம்ம ஸ்டீனோதெர்மல். அப்போ எந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் யூரிதெர்மல், எந்த ஆர்கானிசம் ஸ்டீனோதெர்மல் அப்படின்றது கொஸ்டினா கேட்கலாம். இது கிளியரா நோட் பண்ணிக்கங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர். எஸ், வாட்டர்லயே வந்து வேரியஸ் காம்போனன்ட்ஸ் வந்து ஒரு ஆர்கானிசம் அங்க வாழ வைக்கிறதுக்கான தகுதியை பெற்றிருக்கும். அதுல நம்ம ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் பிஹெச். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய சால்ட் கான்சென்ட்ரேஷன் தான். நம்ம இந்த சால்ட் கான்சென்ட்ரேஷனை மெஷர் பண்றது சிம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம்னா சலைனிட்டி அப்படின்னு சொல்லுவோம், உப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த மெஷர் யூஸ் பண்றோம் அப்படின்னா பார்ட்ஸ் பர் 1000, PPT அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டர் பாடியில இருக்கக்கூடிய சலைனிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான மெஷர் எது அப்படின்னு கேட்கலாம், பார்ட்ஸ் பர் 1000. இது வந்து இன்லேண்ட் வாட்டர்ல வெறும் 5 இருக்கும், அதுவே சீனா 30 to 35 இருக்கும். அதுவே ஒரு ஹைப்பர் சலைன் லகூன் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் வாட்டர் பாடி ஃப்ரம் தி மெயின் வாட்டர் பாடி. ஸோ சுத்தியும் வந்து ஒரு மண் வந்து
மணல் திட்டு இருக்கும், அதுக்கு நடுவில் வாட்டர் இருக்கும். ஸோ அதனால மெயின் வாட்டர் பாடி இந்த வாட்டர் பாடி தனித்தனியா பிரிஞ்சு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கம்ப்ளீட்லி தெர் இஸ் நோ இன்ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அதுக்குள்ள எந்த தண்ணியும் வராது, ஃப்ரெஷ் வாட்டர் வராது. ஸோ தே ஆர் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட். ஸோ வாட்டர் வந்து அதிகமாக டெம்பரேச்சருக்குள்ளாகும் போது அங்க அங்க வந்து அதிகமான உப்புத்தன்மை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டிஸ்ல வாழக்கூடிய உயிரினங்களை யூரி ஹெலைன் அப்படின்னும், இந்த இடத்துல லோ சலைனிட்டில வாழக்கூடியத ஸ்டீனோஹெலைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து லைட். அஃப்கோர்ஸ் லைட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில ஆர்கானிசம்ஸ்ல வந்து லைட் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். நான் சொன்னேன் ஃப்ளவரிங்க்கு வந்து லைட் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதே மாதிரி சில பேர்ட்ஸ்ல இன்குபேஷனுக்கு லைட் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கும். ரைட். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல இங்க என்ன சார் கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அந்த போட்டோ பீரியட் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல, அதனுடைய டைம் டியூரேஷன் அப்படின்றத பொறுத்து மாறும். ஸோ பொதுவா இந்த இடத்துல கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். பட் ஆனா இந்த இடத்துல இங்க ஒரு இந்த லைன் பாருங்க, இந்த இடத்துல கவனிங்க. The availability of light on land closely linked with the temperature since the sun is the source of both. So இந்த இடத்துல வந்து deep oceansல environment is perpetually dark and inhabitants are not aware of existence of celestial source of energy called a sun. ஏன்னா they are very ரொம்ப ஆழமான இடத்துல இருக்கிறதால. ஓகே, இந்த இடத்துல நான் கவனிச்சுன்னா தெரியும் UV component of spectrum is harmful to many organisms while not all other color components of the visible spectrum are available for marine plant living. See, இது வந்து ஒரு டேட்டாவா நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாயில். அஃப்கோர்ஸ் சாயிலினுடைய வேரியஸ் காம்போனன்ட்ஸ் வந்து ஒரு ஆர்கானிசம் வாழ்றதுக்கான காரணத்தை உண்டாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல இருக்கக்கூடிய காம்போசிஷன், அதனுடைய கிரெயின் சைஸ், அதுல இருக்கக்கூடிய அக்ரிகேஷன் ஆஃப் டிட்டர்மைன் த பர்குலேஷன், அப்புறம் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய pH, மினரல் காம்போசிஷன், டோபோகிராபி, இது எல்லாம் தான் ஒரு ஆர்கானிசம்னுடைய பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேஷன் இன் எனி ஏரியா. ஸோ வெஜிடேஷன் சொல்லும்போது நம்ம அந்த பிளான்ஸ் எப்படி அந்த இடத்துல வாழும், எந்த மாதிரியான பிளான்ஸ் வாழும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ற ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு எப்படி ஆர்கானிசம்ஸ் தங்களை தனக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே சார், இதுக்கு நம்ம என்ன சார் நோட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த லெசன்ல நிறைய கதையா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம நீட்டுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்தெந்த லைன்ல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம், எது அசசன் ரீசனா வரலாம், எந்த கீவேர்டு வந்து கொஸ்டினா வரலான்றதை நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகே ரைட். இதுல நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நல்லா கவனிங்க. One would expect that during the course of millions of years their existence, many species would have evolved a relatively constant internal environment that permits all biochemical reactions and physiological functions to produce with the maximal efficiency, enhance the overall fitness of the species. So இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஆர்கானிசம் தன்னுடைய உடல்ல ஏற்படக்கூடிய அந்த டெம்பரேச்சரையும் ஆஸ்மோட்டிக் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ஃப்ளூயிடையும் ஒரு ப்ராப்பரான ஒரு லெவல்ல வந்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதை மாத்தவே மாத்தாது. அதாவது அதுதான் நம்ம இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்ற வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. அதாவது திஸ் கான்ஸ்டன்சி for example could be in terms of optimal temperature, osmotic concentration of body fluid. It never change based on the external ambience. So வெளியில இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உடலுக்குள்ள அது மாற்றத்தை ஏற்படுத்தாது. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான அந்த டெம்பரேச்சரையும் ஆஸ்மோட்டிக் கான்சென்ட்ரேஷனையும் மெயின்டைன் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த இடத்துல நம்ம ஹோமியோஸ்டாசிஸ் சொல்றோம். அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஸ்டேட் இந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே டெஃபினேஷனா கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க. த ப்ராசஸ் கால்ட் அப்படின்னு கேட்டா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு என்ன, இன்டர்னல் பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டான கண்டிஷன்ஸை வச்சுட்டு இருக்கிற ஆர்கானிசம்ஸை நம்ம ஹோமியோஸ்டாட்டிக் அனிமல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ரைட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் சார் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப நீங்க பாருங்க, எல்லாருக்குமே வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம வெயில் காலத்துல வந்து வெளியில இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கணும் அப்படின்றது கண்டிப்பா முடியாத ஒரு காரியம் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விதமான சோர்ஸும் கிடைக்காது. ஸோ சில விஷயங்கள் இங்க சொல்லியிருப்பாங்க.
it is not much important for examination point of view. Just read and leave it. Okay, but நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா homeostasis is very very important. Okay, right. Next இந்த இடத்துல வந்து diagrammatic representation of organismic response ன்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா internal level and external level அப்படின்றது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில சில உயிரினங்களை நம்ம கன்ஃபார்மர்ஸ் சொல்றோம், சில உயிரினங்களை நம்ம ரெகுலேட்டர்ஸ் சொல்றோம், சில உயிரினங்களை பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இவங்க ஏன் இப்படி இந்த மாதிரி ஏன் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்றது இதுக்கான டெஃபினிஷன் நீங்க கொடுத்திருப்பாங்க. லெட் வி டிஸ்கஸ். ரெகுலேட் அப்படின்றது என்னன்னா, நல்லா கவனிங்க, சம் ஆர்கானிசம் தே ஏபிள் டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாசிஸ் பை பிசியோலாஜிக்கல், ஓகே, சம்டைம் பிஹேவியரல் மூலமா கூட அவங்க என்ன பண்ணலாம்னா கான்ஸ்டன்டான பாடி டெம்பரேச்சரையும் கான்ஸ்டன்டான ஆஸ்மோட்டிக் கான்சென்ட்ரேஷனையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான உயிரினங்களை நம்ம ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது கொஸ்டினா கேட்கலாம், எந்தெந்த உயிரினங்களை நம்ம ரெகுலேட்டர்ஸ் சொல்லலாம் அப்படின்னா ஆல் பேர்ட்ஸ் அண்ட் mammals and very few lower vertebrate and invertebrate species also are indeed capable of such regulation. அதாவது தெர்மோ ரெகுலேஷன் இருக்கும், ஆஸ்மோ ரெகுலேஷன் இருக்கும், கான்ஸ்டன்டான ஒரு கண்டிஷன்ஸை பாடிக்குள்ள டெவலப் பண்ணியிருப்பாங்க. இவங்கள நம்ம ரெகுலேட்டர்ஸ் சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் ரெகுலேட்டருக்கு எக்ஸாம்பிளா வருவாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டா ஆல் பேர்ட்ஸ், mammals, few lower vertebrates and invertebrate species சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் இந்த இடத்துல எதை பிலீவ் பண்றாங்கன்னா மேமல்ஸ் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு எண்ணிக்கையில இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்டான பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ நமக்கு கூட தெரியும் பாடியில கான்ஸ்டன்டா நம்ம ஹியூமன்ல வந்து அப்ராக்சிமேட்லி 37 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவோம் இருக்கும். ஸோ வெளியில அதிகமான வந்து வெயிலா இருந்தா ஸ்வெட் ஆகும், இல்ல ரொம்ப குளிரா இருந்தா நமக்கு வந்து மீன் லோ டெம்பரேச்சர்ல இருந்தா குளிர் எடுக்கும். இது ரெண்டும் தான் வந்து இந்த ரெகுலேட்டருக்கு நம்ம பாடியில வந்து ஒரு கான்ஸ்டன்டான பாடி டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்றதுக்கான சில சிம்டம்ஸ் சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பிளான்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் டு நாட் ஹேவ் சச் மெக்கானிசம். அப்போ நமக்கு தெரியும் இந்த இடத்துல தெளிவா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், plants are never be a regulator. ஓகே சார், அப்ப அவங்க என்னவா இருப்பாங்கன்னா கன்ஃபார்மரா இருப்பாங்க. நல்லா கவனிங்க, இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் அனிமல்ஸ், நியர்லி ஆல் பிளான்ஸ், இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆல் பேர்ட்ஸ் அப்படின்றது இங்க கொடுத்திருப்பாங்க, ஆல் பிளான்ட்ஸ்ன்றது இங்க கொடுத்திருப்பாங்க. தே கேன் நாட் மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஏன்னா வெளியில இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய பாடி டெம்பரேச்சரும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்வாட்டிக் அனிமல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்மோட்டிக் கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது வந்து பாடி ஃப்ளூயிட்ல இருக்கும். அந்த அது எப்படி இருக்கும்னா ஆம்பியன்ட் வாட்டர் ஆஸ்மோட்டிக் கான்சென்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அதாவது வெளியில இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயும் மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த கேட்டகரியில வரக்கூடிய ஆர்கானிசம்ஸை நம்ம நிறையவே பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் நம்மளால வந்து வெயில் தாங்க முடியாது. அப்போ நம்ம ஸ்வெட் எல்லாமே அது வந்து வேர்வை மூலமா நம்ம உடலினுடைய வெளியில இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு இது பண்ணுவோம். பட் இது நம்ம நடக்காது இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல கவனிங்களேன், many simply sweat it out and resign themselves to suboptimal performance in hotter summer months அப்படின்னு சொல்லுவோம், நம்மளால நம்ம சொல்றோம். ஓகே, அதே மாதிரி தெர்மோ ரெகுலேஷன்ன்றது இட்ஸ் எனர்ஜெட்டிக்கலி எக்ஸ்பென்சிவ் ஃபார் மெனி ஆர்கானிசம். இது அப்படியே வந்து ஒரு அசஷன் ரீசன்ல கேட்கலாம், இல்ல ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இட் இஸ் பர்டிகுலர்லி ட்ரூ ஃபார் ஸ்மால் அனிமல்ஸ் லைக் ஸ்ட்ரீவ்ஸ் அண்ட் ஹம்மிங் பேர்ட்ஸ். அப்போ இந்த ஸ்ட்ரீவ் அண்ட் ஹம்மிங் பேர்ட்ஸ்ல எப்பெல்லாம் தெர்மல் ரெகுலேஷன் நடக்கும் அப்போ எனர்ஜி வந்து தேவைப்படும். இந்த இடத்துல கவனிங்க, ஹீட் லாஸ் or heat gain is a function of surface area. Again another ஒரு sentence, இது வந்து again ஒரு assertion region ஆவோ statement ஆவோ வரலாம். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, since small animals have larger surface area relative to their volume tend to lose body heat very fast. அப்போ ஞாபகம், ஸ்மால் அனிமலா இருக்கு ஆனா பாடியில லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா தன்னுடைய பாடியில இருந்து ஹீட்டை வந்து லாஸ் ஆயிட்டு இருக்கும். இது அதாவது எப்போ வெளியில ரொம்ப கோல்டா இருக்கும் போது. நோட் பண்ணிக்கோங்க, 3 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். வெளியில கோல்டா இருக்கு, அப்ப அனிமல் ரொம்ப ஸ்மாலா இருக்கு, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும் போது
இந்த இடத்துல ஹீட் அப்படின்றது லாஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா தெர்மோ ரெகுலேஷன்ன்றது எனர்ஜெட்டிக் எக்ஸ்பென்சிவ். அப்ப அந்த நடக்கும்போது ஹீட் வந்து as a ப்ராடக்டா ரிலீஸ் ஆயிடும். when they have to expand much energy to generate body heat through metabolism. அப்போ அதுல பாடியில டெம்பரேச்சர் இதாகணும்னா மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, this is the main reason why very small animals are rarely found in polar region. அப்படியே இது வந்து ஒரு அசசன் ரீசனா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இந்த இடத்துல அசசன்ல இதுல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ரீசன்ல இது கொடுக்கலாம். ஏன் வந்து சில ஆர்கானிசம்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா குறைவா இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல சொல்லணும் மீன் அதிகமா இருக்கு, அது ஸ்மாலர் சைஸ்ல இருக்குன்னு கேட்டா இதுதான் காரணம். ஏன் அப்படின்னா they can easily lost their conditions. ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அசியூம் பண்றேன் இங்க இருந்து கொஸ்டின் வரலான்னு. ஓகே, during course of evolution the cost and benefits of maintaining a constant internal environments are taken into consideration. yes, நம்ம வந்து எவல்யூஷன் நடக்கும்போது இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்கானிசம்ல எவல்யூஷனே நடக்கும். ஓகேவா, ரைட். சில ஆர்கானிசம் அதை ரெகுலேட் பண்றதுக்கு இருக்கும், சில ஆர்கானிசம் அதை கன்ஃபார்மஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? So if stressful external conditions are localized or remain only for short duration, the organism have a two alternatives. ஒன்னு மாறணும், இல்லைன்னா வேற ஏதாவது இது பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய சில ப்ராசஸ் தான் மைக்ரேட். மைக்ரேட் என்ன பண்றது? மைக்ரேட்னா என்ன? ஒரு ஆர்கானிசம் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல அதுக்கான சூழ்நிலையே கிடையாது. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல அது ரொம்ப பேடா இருக்குன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? தே ஆர் மூவிங் அவுட் ஆஃப் தி பிளேஸ். ஓகே, அந்த இடத்த விட்டு கிளம்பி வேற இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் சூழ்நிலை சரியானதுக்கு அப்புறம் திரும்பி வந்துடும். இது நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம்னா மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம இந்த பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா சைபீரியால இருந்து இந்தியாவுக்கு டிராவல் ஆகுது. ஓகே, இங்க வந்து புக்ல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து கெலடோ நேஷனல் பார்க் ராஜஸ்தான்ல வர்றதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் வந்து மைக்ரேட்காக கொடுத்திருந்தாலும் நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா கெலடோ நேஷனல் பார்க் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்கலாம். அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சஸ்பெண்ட். சஸ்பெண்ட் என்னன்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்ல அந்த ஆர்கானிசம் தன்னோட என்டையர் ஆக்டிவிட்டியை வந்து செய்ய முடியாதப்போ சைலண்ட் ஆயிரத நம்ம சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பாக்டீரியா, ஃபங்கை, லோயர் பிளான்ட்ஸ்ல அதை சுத்தி வந்து ஒரு திக் வால்டு ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். எதுக்காக அப்படின்னா ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது அதுல இருந்து மீண்டு வரதுக்கு. இதுவும் கொஸ்டினா கேட்பாங்க. எந்த ஆர்கானிசம்ஸ்ல எல்லாம் அந்த திக் வால் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கை, லோயர் பிளான்ட்ஸ். ரைட், இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அந்த ஹவாஸ்டான கண்டிஷன்ஸ்ல இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக. அதே மாதிரி ஹையர் பிளான்ட்ஸ்ல குறிப்பா சீட்ஸ் வந்து அண்ட் சம் அதர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா they tide over period of stress beside helping in a dispersal. அப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது சைலண்டா இருக்கும் சீட். அதுக்கான தேவையான கண்டிஷன் வரும்போது அந்த கண்டிஷன் வேற எதுவும் இல்லை, டார்மென்சி. நம்ம விதை உறக்கம் சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு வந்து சீட் அப்படியே ப்ராப்பரா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய வாட்டர்லாம் எவாபரேட் ஆகும், அது ட்ரை ஆயிட்டே இருக்கும். நம்ம அந்த டார்மென்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சீட்ல இருக்கக்கூடிய டார்மென்சியும் பாக்டீரியா, ஃபங்கை, லோயர் பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வால் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதும் ஒரு விதமான சஸ்பெண்ட் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, இது இல்லாம இன்னொரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுல ரொம்ப முக்கியமானது ஹைபர்னேஷன், அதாவது நம்ம பொதுவா வின்டர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலார் பியர்ஸ் இருக்கு இல்லையா, எந்த ஒரு வேலையும் செய்யாம சைலண்டா போய் தூங்கிடும். ஓகே, ஏன்னா வின்டர்ல வந்து அதுக்கு போதுமான அளவுக்கு ஃபுட்டு கிடைக்காது. ஏன்னா வாட்டர் பாடி எல்லாமே ஃப்ரோசனா இருந்தால ஃபுல்லா வந்து பர்மாஃபாஸ்ட் கண்டிஷன் போறதால அதுக்கு தேவையான ஃபிஷ் எல்லாம் கிடைக்காது. ஓகே, அதனுடைய பிரதானமான உணவா இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிவேஷன். இது வந்து நம்ம எந்த அனிமல்ஸ்ல இருக்குன்னு கொஸ்டின் கேட்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்னேல்ஸ் அண்ட் ஃபிஷ்ல வந்து நம்ம பார்க்கலாம். எதுக்காக? சம்மர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக. ஓகே, ஸோ எந்த ஆர்கானிசம்ஸ்ல எஸ்டிவேஷன் நடக்கும்னு கேட்கலாம். அதே மாதிரி அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் மெனி ஜூ பிளாங்டன் ஸ்பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா லேக்ஸ்ல, பாண்ட்ஸ்ல இருக்கிறது வந்து டயஃபாஸ் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்படின்னு என்ன, ஒரு சஸ்பெண்ட் ஆயிடும். தன்னுடைய டெவலப்மெண்டல் ப்ராசஸ்ல ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ன்றது சஸ்பெண்ட் ஆயிடும். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினா கேட்கலாம். ஒவ்வொரு கண்டிஷனும் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் எந்த ஆர்கானிசம்ல இருக்கு, இல்ல இண்டிவிஜுவலா டயஃபாஸ்னா என்ன, எந்த ஆர்கானிசம்ஸ்ல நம்ம பார்க்கலாம், எஸ்டிவேஷன்னா என்ன, எந்த ஆர்கானிசம்ஸ்ல நம்ம பார்க்கலாம், ஹைபர்னேஷன் என்ன, எந்த ஆர்கானிசம் பார்க்கலாம். இப்படி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அடாப்டேஷன். ஜென்ரலா அடாப்டேஷன் அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் இடத்தை எப்படி அதுக்கான இடமா வந்து அடாப்ட் ஆகிக்குது, தன்னுக்குள்ள என்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு வருதுன்றதுதான் நம்ம பார்க்கிறோம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அகைன்ஸ்டா
தான் கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நம்ம இங்க அடாப்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த அடாப்டேஷன்ன்றது எத்தனை விதமா இருக்கலாம்னா மார்ஃபாலஜிக்கலா இருக்கலாம், பிசிக்கலாஜிக்கலா இருக்கலாம், சரி பிசியோலாஜிக்கலா இருக்கலாம் அண்ட் பிஹேவியரலா இருக்கலாம். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து சில அடாப்டேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன் அப்படின்றது இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்ரலா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் an external source of water, the kangaroo rat in North American desert is capable of meeting all its water requirement through its internal fat oxidation. ஸோ அந்த பாடிக்குள்ள ஃபேட் ஆக்சிடைஸ் ஆகுறதால அதுக்கு வாட்டர் வந்து ஒரு பை ப்ராடக்டா கிடைக்கும். அந்த வாட்டரே தன்னுடைய பாடிக்கு தேவையான அந்த வாட்டரை வந்து அது கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு எந்த மாதிரியான ஒரு அடாப்டேஷன் கேட்டீங்கன்னா இது ஒரு பிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் தான். ஓகே ஸோ இது கொஸ்டின் கேட்பாங்க, கங்காரு ரேட் அப்படின்றது எந்த மாதிரியான அடாப்டேஷன் மூலமா இப்படி சர்வைவ் ஆயிட்டு இருக்குன்னு கேட்டா நீங்க அது புக்ல கொடுக்கல, பட் நமக்கு ஒரு கான்செப்ட் ஓரியன்டா கேட்கலாம், பிசியலாஜிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இட் ஹாஸ் தி எபிலிட்டி டு கான்சென்ட்ரேட் இட்ஸ் யூரின். ஸோ அதனால யூரின் கான்சென்ட்ரேட் ஆகும்போது என்ன ஆகும், மினிமல் வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்டை ரிடியூஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே அப்போ ரெண்டு பாயிண்ட் இந்த இடத்துல கிளியரா நோட் பண்ணிக்கணும். ஓகே ஒன்னு வந்து இன்டர்னல் ஃபேட் ஆக்சிடேஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா யூரின் கான்சென்ட்ரேஷனா இருக்கிறது. இது ரெண்டு மூலமாகவும் கங்காரு ரேட் அந்த சூழ்நிலையை வந்து எப்படி மேனேஜ் பண்ணதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு தெரியும், டெசர்ட் பிளான்ட்ஸ்ல வந்து அதனுடைய லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா திக்கான கியூட்டிக்கல் இருக்கிறது. ஓகே அது மட்டும் இல்லாம ஓகே அடுத்து வந்து இந்த டெசர்ட் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திக்கான கியூட்டிக்கல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து டீப் பிட்ஸ்ல வந்து இந்த ஸ்டொமேட்டா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கிறது. இதெல்லாம் எதுக்காகனா வாட்டர் லாஸை மினிமைஸ் பண்றதுக்காக. ஸோ இது வந்து ஒரு மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தே ஹாவ் ஏ ஸ்பெஷல் போட்டோசிந்தட்டிக் பாத்வே, கேம் அப்படின்றது. இது வந்து பிசியலாஜிக்கல் அடாப்டேஷன். கேம்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ஜென்ரலா வந்து ஸ்டொமேட்டா வந்து ஜென்ரலா நார்மல் பிளான்ட்ஸ்ல டே டைம்ல ஓப்பனா இருக்கும், பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டே டைம்ல க்ளோஸ்டா இருக்கும். இது வந்து ஒரு பிசியலாஜிக்கல் ப்ராசஸ். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம மார்ஃபோ, அடுத்து வந்து பிசியோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ டெசர்ட் மாதிரியான ஏரியால ஓப்பன்ஷியா மாதிரியான பிளான்ட்ஸ்ல லீவ்ஸ் இருக்காது. எதுக்காக, லீவ்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும், ஸ்பைன்ஸா அரேஞ்சா இருக்கும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் வாட்டர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸோ இது வந்து அகைன் ஒரு போட்டோசிந்தட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் டேக்கன், இது ஓகே. பட் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ஷியால நோ லீவ்ஸ், அது இல்லாம என்னவா மாறி இருக்குன்னா ஸ்பைன்ஸா மாறி இருக்கு அப்படின்றது வந்து இது ஒரு மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன். ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆலன் ரூலை பத்தி பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரொம்ப கோல்டர் கிளைமேட்ல, இதுக்கு முன்னாடி தான் நம்ம படிச்சோம், ஸ்மாலர் அனிமல்ஸ்ல பாடி வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும், ஹீட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பாருங்க, கோல்டர் கிளைமேட்ல ஷார்ட்டர் இயர் அண்ட் லிம்ஸ் இருக்கும் சில உயிரினங்கள்ல. எதுக்காகனா ஹீட்டை வந்து லாஸ் ஆகிறத மினிமைஸ் பண்றதுக்காக. ஓகே அதுதான் நம்ம ஆலன் ரூல்னு சொல்றோம். ஸோ இது முன்னாடியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆலன் ரூல்னா என்னன்னு. ஸோ இது ஆக்சுவலா வந்து நீங்க எப்படி வந்து இது என்ன அடாப்டேஷன் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா எக்ஸ்டர்னல் இயர்ஸ் அண்ட் லிம்ஸ் இருக்கிறதுன்றது ஒரு மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் தான். ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த போலார் சீஸ்ல இருக்கக்கூடிய சில அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் சீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திக் லேயர் ஆஃப் ஃபேட் வந்து இருக்கும், அது பிளப்பர் அப்படின்னு சொல்றோம். இது கொஸ்டினா கேட்கலாம். ஸோ எந்த ஆர்கானிசம்ல இந்த திக் லேயர் ஆஃப் பிளப்பர் அப்படின்றது இருக்குன்னு கேட்கலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிறதால இட்ஸ் ஆக்ட் அஸ் எ இன்சுலேட்டர் அண்ட் ரிடியூஸ் த லாஸ் ஆஃப் பாடி ஹீட் அப்படின்னு. ஸோ இதுவும் ஒரு விதத்துல எக்ஸாம்பிளா கேட்பான். எல்லாமே ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம், இல்ல இண்டிவிஜுவல் ஒன் லைனர் கொஸ்டினாவும் கேட்கலாம். ஓகே ரைட், இப்போ நம்ம புக்ல டைரக்டா பிசியோலாஜிக்கல் அடாப்டேஷன் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் ரொம்ப ஹை ஆல்டிடியூடுக்கு டிராவல் ஆகுறாரு, குறிப்பா வந்து இந்த மணாலில இந்த குறிப்பா நம்ம ரோக்டாங் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஹை ஆல்டிடியூடுக்கு நம்ம போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்டிடியூட் சிக்னஸ் பிரச்சனை வரும். அப்படின்னா என்ன, ஜென்ரலா வந்து அவங்களுக்கு வந்து நாசியா மாதிரியான சிம்டம்ஸ், ஃபேட்டிக் ஆயிடுவாங்க, ஹார்ட் பால்பிட்டேஷன் எல்லாம் நடக்கும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய, நல்லா கவனிங்க, லோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் அண்ட் அதே நேரத்தில் அங்கே ஆக்சிஜன் வந்து போதுமான அளவுக்கு பாடி எடுத்துக்காது. ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. லோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் அண்ட் இதனால என்ன ஆகும்னா தே டஸ் நாட் கெட் இனஃப் ஆக்சிஜன். இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரும், நாசியா, ஃபேட்டிக் இதெல்லாம் வரும்போது உடனே நம்ம பாடி என்ன பண்ணோம்னா கொஞ்ச நேரத்துக்கு அடாப்டேஷனுக்குள்ளாகும். என்ன ஆகும், ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட அவைலபிலிட்டி லோ. ஸோ அதனால என்ன ஆகும்னா முதல்ல என்ன பண்ணணும், ஆக்சிஜன்ல இருக்கு, ஆக்சிஜன் அப்படின்றது எதுக்காக, ஹீமோகுளோபினை ப்ராப்பரா எடுத்துட்டு போகணும். அப்போ ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவா இருக்குன்னா பிளட் செல்ஸும் குறைவா இருக்கு. அப்போ உடனே என்ன ஆகும், இந்த நேரத்துல
நம்ம பாடியில வந்து ஜென்ரலா நம்ம போன் மேரோல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து எரித்ரோபொய்சிஸ் நடக்கும். ஸோ நமக்கு தெரியும் there is a hormone called erythropoietin which is synthesized by kidney. இந்த நேரத்துல அந்த கிட்னில இருந்து ரிலீஸ் ஆகுற அந்த ஹார்மோன் நேரா போன் மேரோல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் மேல ஆக்ட் ஆகி அங்க எரித்ரோசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இஸ் a கைண்ட் ஆஃப் பிசியோலஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஆனால் நம்ம பிளட்ல செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கும். ஸோ ஈஸியா வந்து நம்மளால ஆக்சிஜன் கேரி பண்ற அளவு வந்து கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து இன் மோஸ்ட் அனிமல்ஸ் the metabolic reaction and hence all the physiological function proceed optimally in narrow temperature range. இது ரொம்ப முக்கியங்க. இந்த narrow அப்படின்ற வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. ஹியூமன்ஸ்ல வந்து 37, பட் சில ஆர்கானிசம்ல லைக் ஆர்கியோபாக்டீரியா மாதிரியான ஆர்கானிசம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர்லயும் இந்த ப்ராசஸ் நடக்கும். நமக்கு தெரியும் இது அதனுடைய செல் வால்ல அதிகமான டெபோசிஷன் இருக்கிறதால பாக்டீரியா விட இந்த பாக்டீரியா நல்லாவே அந்த இடத்துல சர்வைவ் ஆகுன்றது நம்ம பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் லெசன்லயே பார்த்துட்டோம். சரி, அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அண்டார்டிக் வாட்டர்ல வாழக்கூடிய ஃபிஷஸ் வந்து எப்படி அவ்வளோ மீன் நமக்கு தெரியும் ஜீரோக்கும் கீழே வந்து லோ டெம்பரேச்சர்ல இருந்தாலும் எப்படி ஃப்ரீஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஆன்டி ஃப்ரீஸ் புரோட்டீன்ஸ் அந்த ஃபிஷ்னுடைய பாடியில இருக்கிறதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிள் தானே, இது நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணிட்டோம். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஆர்கானிசம்ஸ் லிவிங் இன் ஏ such extreme environment show a fascinating area of biochemical adaptation. Very very important. நீங்க நினைக்கலாம் ஏன் இந்த மாதிரியான ரொம்ப ஹை டெம்பரேச்சர்லயும் சில ஆர்கானிசம்ஸ் வாழுது, அதுக்கான அடாப்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பயோகெமிக்கல் அடாப்டேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளும் அதே நேரத்துல இதுக்கான என்ன டைப் ஆஃப் அடாப்டேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஃபைனலா இதுவரை நம்ம என்ன பார்த்திருக்கோம், பிஹேவியரல் ஐ மீன் பயோகெமிக்கல் பார்த்திருக்கோம், பிசிக்கல் பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்பாலஜிக்கல் பார்த்திருக்கோம், பிசியலாஜிக்கல் பார்த்திருக்கோம். ரைட், இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா பிஹேவியரல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம், அடாப்டேஷன் பார்க்க போறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த டெசர்ட் லிசார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பிசியலாஜிக்கல் எபிலிட்டிலாம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பிசியலாஜிக்கை மாத்துற மாதிரிலாம் கிடையாது. ஒரே வழி, டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா குறைவான இடத்துக்கு போயிடணும், குறைவா இருக்குன்னா அதிகமான இடத்துக்கு வரணும், அவ்வளவுதான். அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல they bask in the sun and absorb heat when the body temperature drops below the comfort zone, but move into shade when the ambient temperature start increasing. அப்போ நம்ம சொல்றோம், இப்போ நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கோம், ரொம்ப வெயில் அடிக்குது, நிழலுக்கு போயிடும். ரொம்ப குளிரா இருக்கு, அப்ப வந்து கொஞ்சம் வெப்பமா கதகதப்பா இருக்கிற இடத்துக்கு போவோம். இதுதான் கிட்டத்தட்ட. பட் இது டெசர்ட் லிசார்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ டெசர்ட் லிசார்ட்னுடைய இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ன்றது எந்த மாதிரியான அடாப்டேஷன் கேட்டா பிஹேவியரல் அடாப்டேஷன் சொல்லும். எனக்கு தெரிஞ்சு இந்த என்டையர் அடாப்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படியே கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கங்காரு ரேட் இன் நார்த் அமெரிக்கன் டெசர்ட். ஸோ ரெண்டு ரீசன் பார்க்கணும், ஒன்று ஃபேட் ஆக்சிடேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் யூரின் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திக் கியூட்டிக்கலும் ஸ்டொமேட்டா பிட்ஸ்ல இருக்கிறதும் கேம் பேத்வே நடக்கிறது, அண்ட் ஸ்பைன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல லீவ்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுறது. அப்புறம் ஆலன் ரூல், அப்புறம் சீல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேட் பிளப்பர் அப்படின்றது, ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்து பிசியலாஜிக்கல் இது. ஸோ இப்படி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியா பாக்டீரியா இந்த மாதிரியான ஹை டெம்பரேச்சர்ல இருக்குது நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் வாட்டர்ல ஃபிஷ் ஏன் உறையாம இருக்குன்னா ஆன்டி ஃபீஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ப்ரெஷர் தாங்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் அடாப்டேஷன்ஸ். அப்புறம் டெசர்ட் லிசார்ட்ஸ்ல வந்து பிஹேவியரல் ரெஸ்பான்ஸ். இது வந்து அப்படியே ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள்ஸா எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இதோட ஆர்கானிசம் முடிச்சிட்டோம். அடுத்து பாப்புலேஷன்ல வந்து கொஞ்சம் குயிக்கா பார்த்துடலாம். பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமுடைய பாப்புலேஷனை நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல அனலைஸ் பண்ணணும். சார் நீங்க பாப்புலேஷன்ன்றது எதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கோர்மரான்ஸ் இன் வெட்லேண்ட், அதே மாதிரி ரேட்ஸ் இன் அபண்டன்ட் டுவெல்லிங், அதுக்கப்புறம் டேக்வுட் ட்ரீஸ் இன் ஃபாரஸ்ட், பாக்டீரியா அண்ட் கல்ச்சர் பிளேட், அப்புறம் லோட்டஸ் பிளான்ஸ் இன் பாண்ட்ஸ், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ பாப்புலேஷனுடைய ஈகாலஜி அப்படின்றது an important area of ecology because it links ecology to population genetics and evolution. ஸோ இது அகைன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு அசர்ஷன் ரீசனோ இது வரலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ ஒரு பாப்புலேஷனை நீங்க வந்து மெஷர் பண்றீங்க அப்படின்னா ஒன்று பர்த், இன்னொன்று டெத் ரேட்டுன்னு தான் சொல்லணும். பர்த் அண்ட் டெத்ன்னு சொல்லக்கூடாது. பர் கேபிட்டா பர்த்,
பர் கேபிட்டா டெத்துன்னு தான் சொல்லணும். வருஷத்துல இத்தனை பேர் பிறந்திருக்காங்க, வருஷத்துல இத்தனை பேருக்கு இத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றது தான் பர்த் ரேட். நீங்க இண்டிவிஜுவலா சொல்லும் போது தான் பர்த் ரேட் ஐ மீன் டெத்துன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பாண்ட்ல 20 லோட்டஸ் பிளான்ஸ் இருக்கு, ஆனா லாஸ்ட் இயர்ல இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 நியூ பிளான்ஸ் ஆட் ஆயிருக்குன்னா நீங்க 8 டிவைடட் பை 20 எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.4 கிடைக்கும். இதுதான் வந்து பர்த் ரேட். அதே மாதிரி டெத் ரேட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 40 ஃப்ரூட் ஃப்ளைஸ் வந்து இறந்து போயிடுது. அதுல நம்ம பார்க்கும்போது இந்த டெத் ரேட்டை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலா 4 வந்து இந்த இடத்துல 40ல இறந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதனுடைய டெத் ரேட் வந்து 0.1ன்னு சொல்லலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம செக்ஸ் ரேஷியோவும் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த செக்ஸ் ரேஷியோன்றது ஒரு 1000 பெண்களுக்கு எத்தனை ஆண்கள் இருக்காங்க, இல்ல 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு சொல்றது தான் வந்து செக்ஸ் ரேஷியோ. ஸோ அதுக்கப்புறம் பாப்புலேஷனை வந்து நம்ம ஏஜ் ரெலவெண்ட்டாகவும் நம்ம குரூப்பா பிரிக்கலாம். அப்ப அந்த குரூப்பா பிரிக்கும் போது இங்க பிரமிட்ஸை நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ ஏஜ் பிரமிட்ஸ் ஆஃப் ஃபார் ஹியூமன் பாப்புலேஷன். அதுல 3 விதமான பிரமிட் இருக்கு: எக்ஸ்பேண்டிங், ஸ்டேபிள் அண்ட் டிக்ளைனிங். எக்ஸ்பேண்டிங்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் பீப்புள் வந்து அதிகமா இருப்பாங்க, அவங்கள விட குறைவா ரீப்ரொடக்டிவ், அவங்கள விட குறைவா வந்து போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் பீப்புள் இருப்பாங்க. ஸ்டேபிள் அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஒரே மாதிரி இருப்பாங்க. டிக்ளைனிங் அப்படின்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் பீப்புள் ரொம்பவே குறைவா இருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராமை வச்சுட்டு இது எந்த மாதிரியான பிரமிட் ஆஃப் ஏஜ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று, ஒருத்தர் வந்து பாப்புலேஷனை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த பாப்புலேஷனை மெஷர் பண்றதுக்கான ஒரு டெக்னாலஜி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. டெக்னிக்கலா நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்லுவோம். அது கேபிட்டல் லெட்டர் N அப்படின்றது இங்க நம்ம டினோட் பண்றோம். ஓகே, சரி, எப்படி சார் மெஷர் பண்றோம்? நம்பர்ஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், நம்பரை நம்ம வந்து ஓரளவுக்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட் மெஷர் இருந்தாலும் பட் சில நேரங்கள் அது மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 பார்த்தீனியம் பிளான்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஈக்குவலண்ட் ஆஃப் ஒன் ஹியூஜ் பேனியன் ட்ரீ. சார் நம்பர் அதிகமா இருக்கா, அப்போ இது வந்து நம்ம அதிகம்னு சொல்லாமானா நோ. ஏன்னா ஒரே ஒரு பிளான்ட்டா இருந்தா கூட அதனுடைய பயோமாஸ் ரொம்ப அதிகம், லார்ஜ் கனோப்பி இருக்கிறது. ஓகே, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தீனியம் கவுண்ட் பண்ணும்போது நம்பர், ஆனா இந்த இடத்துல பேனியன் ட்ரீயை நம்ம கவுண்ட் பண்ணும்போது பயோமாஸும் எடுத்துக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நல்லா கவனிங்க, இன் சச் கேசஸ் the percent cover or biomass is more meaningful measure of the population size. அப்ப நம்ம வெறும் நம்பர் வச்சும் பண்ண முடியாது, ஸோ ஒரே நேரத்துல பயோமாஸும் வச்சு பண்ண முடியாது. ரெண்டுத்துமே தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம், எந்த ஆர்கானிசமை பேஸ் பண்ணி. ஓகே, ரைட். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ecological investigation, there is no need to know absolute population density, so relative density serve the purpose equally well. ஏன்னா நம்ம சில நேரங்களில் கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் the number of fish catch per trap is good enough to measure of total population density in the lake. ஸோ இது வந்து அகைன் ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எப்படி வந்து நம்பரை பேஸ் பண்ணி ஆர்கானிசமை அதனுடைய சைஸை கால்குலேட் பண்றதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி சென்சஸ், நம்ம டைகர்னுடைய சென்சஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நேஷனல் பார்க்ல அதனுடைய பக் மார்க்ஸ், ஃபீக்கல் பெல்லட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணலாம். இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். ஸோ டைகர்னுடைய சென்சஸ் நேஷனல் பார்க்ஸ்ல எப்படி பண்றாங்க, இல்லை டைகர் ரிசர்வ்ல எப்படி பண்றாங்கன்னா பக் மார்க்ஸும் ஃபீக்கல் பெல்லட்ஸும் வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் growth. ஜென்ரலா பாப்புலேஷனுடைய growth அப்படின்றது நம்ம மெஷர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான சில டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அதுல ஒன்று வந்து நேட்டாலிட்டி அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்த் ஒரு கிவன் பீரியட்ல எவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்றது. மோர்டாலிட்டினா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டெத் வந்து ஒரு பாப்புலேஷன்ல எவ்வளவு நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட்குள்ளன்னு சொல்றது. இமிகிரேஷனா இன்கமிங் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறத இன்கமிங், உள்ள வர்றத. அதுவே அந்த இடத்துல இருந்து வெளியே போறத நம்ம எமிகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல எதெல்லாம் பிளஸ் எடுத்துக்கணும்னா இமிகிரேஷன், ஏன்னா கூடுதல் ஆகுது. அதே மாதிரி நேட்டாலிட்டி அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகும். பட் மோர்டாலிட்டி, டெத்தும் எமிகிரேஷன் எக்ஸிட் ஆகுறது நம்ம மைனஸா எடுத்துக்கணும். அப்போ அதுக்கான இந்த இடத்துல இதுதான் ஃபார்முலா, என்டி பிளஸ் 1 ஈக்குவல் டு என்டி பிளஸ் பி பிளஸ் 1, பர்த் பிளஸ் இந்த இடத்துல வந்து இமிகிரேஷன் மைனஸ் டெத் பிளஸ் இ. ஓகே, அதாவது டெத் அண்ட் எமிகிரேஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இதுல அப்படியே வந்து கட் காப்பி பண்ணி இதுல அப்படியே ஒரு கொஸ்டினாவும் இது கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது growth மாடல். ஜென்ரலா growth மாடல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் பாப்புலேஷனுடைய growth அண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து இதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 விதமான growth மாடல் இருக்கும். ஒன்று எக்ஸ்போனென்ஷியல் growth மாடல். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு பாப்புலேஷன் அப்படின்றது வந்து அப்படியே இனிஷியலா க்ரோ ஆயிட்டே இருக்கும். அப்போ அதுக்கான ரிசோர்சஸ் கிடைச்சா அது தொடர்ந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்றது. அதாவது இந்த மாதிரி
ஓகே, ஸ்ட்ரெயிட்டா ஜே ஷேப்ல growth போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இதை நம்ம வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா dn divided by dt அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஈக்குவல் b மைனஸ் d இன்டூ n. அப்போ dn divided by dt ஈக்குவல் டு rn அப்படின்றது தான் நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ரேட்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஆகும்னா அது ஜே ஷேப்ல growth வந்து இனிஷியல் ஸ்லோவாக இருந்தாலும் அப்படி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல இந்த எக்ஸ்போனென்ஷியல் growth அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் growth அப்படின்றதுல ஆர் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம் இந்த ஈக்குவேஷன்ல. இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ் அப்படி கொஸ்டினா கேட்கலாம். இன் திஸ் ஃபார்முலா ஆர் இஸ் அப்படின்னு கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்னுடைய வேல்யூ இருக்குல்ல அது வந்து நார்வேயின் ரேட்டுக்கு எவ்வளவு இருக்கும்னு கொஸ்டின் கேட்கலாம், 0.015. அதுவே ஃப்ளோர் பீட்டலுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.12. அண்ட் 1981ல ஹியூமனுடைய பாப்புலேஷனுடைய ஆர் வேல்யூ இந்தியாவில் எவ்வளவு இருந்துச்சுன்னா 0.0205. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் growth பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்ம ஜே ஷேப் கர்வ் அப்படின்னு சொல்றோம். அப்போ எக்ஸ்போனென்ஷியல் growth என்ன கர்வ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே ஷேப்ன்றது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் growth ஈக்குவேஷனை நம்ம இப்படியும் சொல்லலாம், nt ஈக்குவல் டு n நாட் ERT. அகைன் ஆர்னா என்ன, இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ், என்றது வந்து பேஸ் ஆஃப் நேச்சுரல் லாகரிதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் growth. லாஜிஸ்டிக் growth அப்படின்றது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம்னுடைய நம்பர் சில நேரங்கள்ல ரிசோர்சஸ் இருந்தா அதிகமா இருக்கும். ஆனா ரிசோர்சஸ் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. லிமிட்டட் ஆகும்போது அதனுடைய growth அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா no population of any species in nature has at its disposal unlimited resources to permit exponential growth. This leads to competition between individuals of limited resources. அப்ப என்ன ஆகும்னா எது ஃபிட்டஸ்ட் இண்டிவிஜுவலோ அதுதான் சர்வைவ் ஆகும், ரீப்ரொடியூஸ் ஆகும், மற்றதெல்லாம் அந்த இடத்த விட்டு எலிமினேட் ஆயிடும். கரெக்டா? இதுல வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா எது அதை தடுக்குது. ஓகே, எதுக்கு மேல அது இதாகல அப்படின்றது வேரியஸ் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், அதனுடைய ஏஜ் ஃபேக்டரா இருக்கலாம், இல்ல அதனுடைய பிசியலாஜிக்கலா இருக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம என்ன சொல்றோம்னா கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அதை தடுக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லாஜிஸ்டிக் growthல தான் நீங்க இந்த கேரிங் கெப்பாசிட்டி பார்ப்பீங்க, அது இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த growth அப்படின்றது க்ரோ ஆனாலும் அப்படி அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கும். ஸோ அதை தடுக்கிறது அந்த கேரிங் கெப்பாசிட்டி. இதுக்கு மேல அதுக்கான அந்த சஸ்டைனபிலிட்டியை நம்ம கேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்றோம். dn divided by dt equal to rn k minus n by n by k அப்படின்றது தான் இந்த ஃபார்முலா. ஸோ அகைன் இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு இது எந்த growthன்னு கொடுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் growthக்கு என்ன ஃபார்முலா ஈக்குவேஷன் சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த 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 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுல வந்து கே அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ கேரிங் கெப்பாசிட்டின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஹிஸ்டரி வேரியேஷன். அப்கோர்ஸ் இதுல வந்து ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து நம்ம டார்வினுடைய ஃபிட்னஸ் வந்து ஹை ஆர் வேல்யூ இருக்கிறது சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஆர்கானிசம்ஸ் வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் ப்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். பசிபிக் சால்மோன் ஃபிஷ்ஷும் பேம்புவும் லைஃப்ல ஒன்ஸ் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீசனல் பிரீடர்ஸ் அப்படின்னா மோஸ்ட் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்ன்னு சொல்லலாம். சில ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ணும்னா லார்ஜ் நம்பர்ல ஸ்மால் சைஸ் ஆஃப்ஸ்பிரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் ஒய்ஸ்டர்ஸ், பெலாஜிக் ஃபிஷஸ். ஆனா சிலது வந்து ஸ்மால் நம்பர்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணும், லார்ஜ் சைஸ் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். ஓகே, ஸோ இந்த மேமல்ஸ் வந்து அதிக அளவிலான அந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட் இது ஒன்றும் பெருசா நம்ம இந்த இடத்துல கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் இதுல இருந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டின் கண்டிப்பா ஆர்கானிசம் பாப்புலேஷன்ல இந்த லெசன்ல இருந்து வரும். ஓகே, அது என்னன்னு பார்த்துலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ட்ராக்ஷனை நம்ம மொத்தம் 6 டைப்பா பார்க்குறோம். மியூச்சுவலிசம், ஓகே, காம்படிஷன், ப்ரிடேஷன், பாராசைட்டிசம், கமென்ஷலிசம், அமென்ஷலிசம். ஜென்ரலா இதுக்கான அந்த சிம்பிள்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க. எதுல மைனஸ் மைனஸ், எதுக்கு பிளஸ் மைனஸ், அப்புறம் எதுக்கு பிளஸ் அண்ட் நியூட்ரல், இதுல மைனஸ் நியூட்ரல் அப்படின்னு கேட்கலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே நான் வந்து பெரிடேஷனை பத்தி பேசலாம். ப்ரிடேட்டர் அப்படின்னா யாரு? கண்டிப்பா ஒரு ப்ரேய சாப்பிட்றவங்க தான் ப்ரிடேட்டரா இருப்பாங்க. இப்போ யாரெல்லாம் நம்ம ப்ரிடேட்டர் சொல்லலாம்? நமக்கு சொன்ன உடனே ஞாபகம் வருது டைகர் அண்ட் டியர், அதுதான் எக்ஸாம்பிள் வரும். ஆனா ஜென்ரலா சில பிளான்ஸை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் கூட இந்த இடத்துல ஹெர்பிவோரஸ் கூட பிரிடேட்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரிடேட்டர் ஏன் இந்த இடத்துல வேணும், ஏன் பிரிடேட்டர்னுடைய ரோல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிரேனுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த பிரிடேட்டர்னுடைய நம்பர் குறைஞ்சா பிரேனுடைய நம்பர் அதிகமாயிடும். ஸோ அப்போ பிரேனுடைய நம்பரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரிடேட்டர் தேவை
இது வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். பிரிக்லி பியர் கேக்டஸ் அப்படின்ற கேக்டஸ்ட ஆஸ்திரேலியால 1920ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா அது பாட்டுக்கு மில்லியன் கணக்கா ஹெக்டேர்ல வளர ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னா அந்த இன்வேசிவ் கேக்டஸை சாப்பிட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிரிடேட்டர் அங்க கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு கேக்டஸ் ஃபீடிங் பிரிடேட்டர் மாத்தை வந்து அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதனுடைய நம்பர் வந்து குறையுது. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெத்தட் இன் அக்ரிகல்ச்சர்ல நம்ம பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து பிரிடேட்டர்ஸ் ஒரு மெத்தட் தான், பட் ப்ரேனுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிடேட்டர் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்பீசிஸ்னுடைய டைவர்சிட்டியை வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு கான்ஸ்டன்டான இதுல வச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராக்கி இன்டர்டைடல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் தி அமெரிக்கன் பசிபிக் கோஸ்ட், அதுல ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருக்கு, அதுக்கு பேர் பிசாஸ்டர். இதுவே கொஸ்டினா கேட்கலாம், பிசாஸ்டர்னா என்னன்னு. ஓகேவா, ரைட். இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு பிரிடேட்டர். நம்ம ஒரு ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றோம்னா இந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால என்ன ஆகுதுன்னா அந்த இன்டர்டைடல் ஏரியால இருந்த ஒரு 10 ஸ்பீசிஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் தங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்து ஒரு இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் நடந்து அந்த ஸ்பீசிஸ்குள்ள நிறைய இறந்து போயிருக்கும். அப்ப இந்த இடத்துல அந்த காம்படிஷனை தடுக்கிறது யாருன்னா ஒரு பிரிடேட்டர். அப்ப 3 விதமான எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. ஒரு பிரிடேட்டர் ஏன் ஒரு ப்ரே இருக்கணும் அந்த இடத்துல. ஒண்ணு, அந்த இடத்துல வந்து ப்ரேனுடைய கண்ட்ரோல் இருக்கணும். இன்னொன்னு, ப்ரே வந்து இந்த இடத்துல பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷனை தடுக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்டிப்பா பிரிடேட்டர் வந்து டூ எஃபிஷியன்ட்டா இருக்கும். அப்போ ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருந்தா ப்ரே வந்து ரொம்ப ஓவரா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடும். அப்போ அந்த ஆர்கானிசமும் சுத்தமா பூமியில இல்லாம போனாலும் அது வந்து ஈக்கோலஜிக்கு ஒரு பெரிய பாதிப்பு. அதனால வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரிடேட்டர் இன் நேச்சர் ஆர் ப்ரூடென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரூடென்ட்ன்ற வார்த்தைக்கு நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இந்த ப்ரூடென்ட்ன்றது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா பிரிடேட்டர். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ரொம்ப அதிக அளவுல வந்து ப்ரேய வந்து அது அழிச்சிடும் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ அதனால என்ன ஆகும்னா ப்ரேயும் அதுக்கேற்ற மாதிரி சில அடாப்டேஷன்ஸை வச்சிருக்கும். அந்த அடாப்டேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து கிரிப்டிகலி கலர்டு கேமோஃப்ளேஜ் அப்படின்றது. இது என்ன ஆகும், கண்டிப்பா வந்து நம்ம மறைஞ்சுக்கும். ஒரு இன்செக்ட்ஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ல இந்த கண்டிஷன் இருக்கு. இது கொஸ்டினா கேட்கலாங்க. கேமோஃப்ளேஜ் கிரிப்டிகலி கலர்டு அப்படின்றது வந்து இன்செக்ட்ஸ் அண்ட் ஃப்ராக் எதுக்காக, தன்னுடைய பிரிடேட்டர் கிட்ட இருந்து தன்னை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக. அதே மாதிரி பாய்சனஸ் திங்ஸை வந்து பாடியில கிரியேட் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மோனாக் பட்டர்ஃப்ளை அப்படின்றது வந்து சில பேர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்டேஸ்ஃபுல்லா இருக்கிறதால அதுல இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் அதை டிஸ்டேஸ்ஃபுல்லா மாத்துறதால அது எந்த ஒரு பறவையும் அதை சாப்பிடாது. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாய்சனஸ் கண்டிஷனை கிரியேட் பண்றது. அடுத்து ஃபைட்டோஃபேகஸ், அதாவது சில பிளான்ட்ஸை சாப்பிடக்கூடிய சில பூச்சிகள் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இன்செக்ட்ஸ் அப்படின்றத நம்ம ஃபைட்டோஃபேகஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இவனை பிளான்ஸ் ஓட முடியாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்ப என்ன பண்ணி ஆகணும், மார்ஃபாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் டிஃபென்ஸை தான் அது ஒரே வழியா பயன்படுத்தணும். அப்போ மார்ஃபாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ன்றது அகேஷியன் கேக்டஸ்ல தோன்ஸ் ஃபார்ம் ஆகுறது. இது மாதிரி வரும்போது மார்ஃபாலஜிக்கலா சில சேஞ்சஸ் நடக்கும்போது டிஃபென்ஸை கிரியேட் பண்ணிக்கிறதால ஆர்கானிசம் தங்களை பாதுகாத்து. அதே மாதிரி சில கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்றது. இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து கேலோட்ரோபிஸ். இது ஒரு நிறைய இடத்துல வளரும், நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இதுல கார்டியாக் கிளைகோசைட்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ்ல கார்டியாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். அதனால அதை எந்த ஒரு அனிமலுமே சாப்பிடாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நிக்கோட்டின், கேஃபைன், குயினின், அப்புறம் ஸ்ட்ரெச்சினின், ஆப்பியம், இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் கூட பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. இன்னைக்கு நம்ம கமர்ஷியலா நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்திக்கிறோம். பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிரேசர்ஸ் அண்ட் ப்ரௌசர்ஸ்க்கு அகைன்ஸ்டா பிளான்ஸ் தங்களை வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதுதான். அடுத்து வந்து இது ஃபர்ஸ்ட் இது. ஸோ இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டினா வரலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து காம்படிஷன். அஃப்கோர்ஸ் காம்படிஷன் அப்படின்றது ரெண்டு ஆர்கானிசமையுமே பாதிப்புள்ளாக்கும் அப்படின்னு தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் காம்படிஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. சவுத் அமெரிக்கன் லேக்ஸ்ல இருக்கக்கூடிய வரக்கூடிய பிளமிங்கோஸ் அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ட் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஜூ பிளாங்க்டனை எடுக்க விடாம தடுத்துறது. இது ஃபர்ஸ்ட் காம்படிஷனுக்கு எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசோர்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ அந்த ரிசோர்சஸ் வந்து சரிசமமா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தரப்புக்கு மட்டும் கிடைச்சிட்டே இருந்தா இன்னொரு தரப்பு கண்டிப்பா வந்து பாதிக்கப்படும் இல்லையா. சரி, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல. கெலபகோஸ் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்பிங்டன் டார்டாய்ஸ், அங்க இருக்கக்கூடிய கோட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம்.
கோட்ஸ் அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் ஆபிங்டன் டார்டாய்ஸ்க்கு. இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல the occurrence of competition in nature comes from what is called a competitive release. ஸோ இந்த காம்படிட்டிவ் ரிலீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு ஆர்கானிசம் காம்படிட்டிவ்லி சுப்பீரியரா இருக்கும்போது காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியரா இருக்கிறது அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும். அதான் காம்படிட்டிவ் ரிலீஸ்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, கார்னல்ஸ்னுடைய எலிகன்ட் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அது ராக்கி சி கோஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட்ல பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அங்க ரொம்ப காம்படிட்டிவ்லி சுப்பீரியரா இருக்கக்கூடிய பார்னக்கல்ன்றது இட்ஸ் ஸ்பீசிஸ். அது பலானஸ் டாமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப டாமினண்டா இருக்கும் அந்த ஏரியால. அது என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்மாலர் பார்னக்கல் கெத்தாமலஸ் அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணிடுது. அப்போ பலானஸ் அப்படின்றது டாமினன்ட், கெத்தாமலஸ் அப்படின்றது ரிசெசிவா இருக்கு அந்த ஏரியால. ஸோ அப்போ காம்படிட்டிவ் ரிலீஸ்க்கு வந்து இது ஒரு வெரி குட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதே மாதிரி காம்படிட்டிவ் ரிலீஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் காஸ் கொடுத்தது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எது வந்து ரிசோர்ஸ ரொம்ப ப்ராப்பரா எஃபிஷியன்டா யூட்டிலைஸ் பண்ணுதோ அதுதான் அந்த இடத்துல காம்படிட்டிவ்லி சுப்பீரியரா இருக்கும். அது அந்த இடத்துல இருக்கும். யாரால அது முடியலையோ அவங்க காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியரா இருப்பாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா ரிசோர்சஸ் ஆர் லிமிடெட். அப்ப ரிசோர்சஸ் லிமிட்டடா இருக்கும்போது லிமிட்டடான இருக்கக்கூடிய ரிசோர்ஸை யாரு ரொம்ப அதிக அளவுல அது வந்து எடுத்துக்கிறதுக்கான அந்த தன்மை இருக்கோ திறமை இருக்கோ அவங்க அந்த இடத்துல அதிகமா அவங்க அந்த இடத்துல அதிகமா வாழ்வாங்க. யாரால அது முடியலையோ அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க ரிலீஸ் ஆகி தான் ஆகும். அப்போ இந்த இடத்துல காம்படிட்டிவ் ரிலீஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பாக்குறோம்னா கார்னல்ஸ்னுடைய எலிகன்ட் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொன்று வந்து காஸ்னுடைய காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல். ஓகேவா, ரைட். இன்னொன்று வந்து ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். இதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும், ரிசோர்ஸஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதை 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 யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மெக்கார்த்தர். இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு சில வார்பிள்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வார்பிள் அப்படின்றது ஒரு விதமான பேர்ட் ஸ்பீசிஸ். அது அது வந்து ஒரு சேம் ட்ரீல வாழுது அப்படின்னா காம்படிஷனை அவாய்ட் பண்ணணும், கோ எக்ஸிஸ்ட் ஆகணும். எதுனா பிஹேவியரல் டிஃபரன்சஸ் மூலமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபரோஜிங் ஆக்டிவிட்டிஸ் தடுக்கணும், நீயா நானா அப்படின்னு இல்லாம சரிசமமா சாப்பிட்டுக்கிறது அப்படின்றது ரிசோர்ஸா பார்ட்டிஷன் பண்ணா பாதிப்பு இல்லாம இருக்கும்னு சொல்லியிருக்கான். ஓகே, இது செகண்ட். தேர்ட் வந்து பாராசைட்டிசம். ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் பாராசைட்ஸ் ஆர் நமக்கு தெரியும் ஒரு ஹெட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸா இருக்கும். மற்ற உயிரினங்களை வந்து சாப்பாட்டுக்காக குறிப்பா சொல்லணும்னா ஃபுட்டுக்காகவும் பிளேஸ்க்காகவும் தன்னுடைய ஹேபிடேட்காகவும் சார்ந்து வாழக்கூடியதை நம்ம சொல்றோம். ஸோ இதுல வந்து ஹாஸ்ட் ஆர்கானிசம்க்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். அதனால இதுக்கு பிளஸ் அண்ட் நியூட்ரல் 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பாராசைட் கண்டிப்பா வந்து ஒரு ஹாஸ்ட் ஆர்கானிசம்க்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த ஹாஸ்ட் ஆர்கானிசம்குள்ள போய் சர்வைவ் ஆகணும்னா அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டைல் கண்டிஷனை ஓவர் கம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லயும் அடாப்டேஷன் இருக்கணும். அப்படி எந்த மாதிரியான அடாப்டேஷன்ஸ் ஒரு சில ஆர்கானிசம்ஸ்க்கு சில பாராசைட்ஸ்க்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஸ்டினா கேட்கலாம். பாராசைட்ஸ் எவால்வ் ஸ்பெஷல் அடாப்டேஷன்ஸ். இது கொஸ்டினா கேட்பாங்க. எப்படி பாராசைட் ஒரு ஹாஸ்ட் ஆர்கானிசம்ல சர்வைவ் ஆகிறதுக்கு எந்தெந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அன்னெசரி சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்காது. அதே மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் அடிசிவ் ஆர்கன் சக்கர்ஸ். ஏன்னா அது ஹாஸ்ட் ஆர்கானிசம் போய் பிடிச்சி வாழணும். அதுக்கப்புறம் தீஸ் ஆர்கானிசம் லாஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் ஹை ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து இந்த பாராசைட்ஸ்க்கு இருக்கிறதால தான் அது ப்ரேயை வந்து அதனுடைய ஹாஸ்ட் ஆர்கானிசமை வந்து ஓவர் கம் பண்ணுது. ஸோ இது கொஸ்டினா கேட்கலாம், என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் பாராசைட்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பாராசைட் தன்னோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அது சில ஹாஸ்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்படி நம்ம இங்க பாக்குறது வந்து ஹியூமன் லிவர் ஃப்ளூக். இது வந்து ஒரு டெர்மட்டோடு பாராசைட். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய வாழ்க்கையில தனக்கு 2 விதமான ஹாஸ்ட் ஆர்கானிசம் தேவை. ஒன்னு ஸ்னெயில், இன்னொன்னு வந்து ஃபிஷ். ஸோ இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் இந்த ஆர்கானிசம் தன்னுடைய லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி மலேரியல் பாராசைட் நமக்கு தெரியும். மலேரியல் பாராசைட் அப்படின்றது நமக்கு தெரியும் பிளாஸ்மோடியம். இது ஹியூமன் பாடியிலும் கொசுகளிலுமே வந்து தன்னுடைய லைஃப் சைக்கிளை வந்து இது பண்ணிக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாராசைட்ஸ் நம்ம 2 வகையா பிரிக்கலாம், எக்டோ பாராசைட்ஸ் அண்ட் எண்டோ பாராசைட்ஸ். எண்டோ பாராசைட்ஸ் அப்படின்றது பாடிக்குள்ள இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இதுல வந்து சில இன்டர்னல் ஆர்கனல்ஸ்ல இருக்கும். ஓகே, அதுவே வந்து எக்ஸ்டர்னல் பாராசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம மேல இருக்கக்கூடிய லைஸா இருக்கட்டும், டிக்ஸ் வந்து டாக் மேல இருக்கட்டும், இதெல்லாமே வந்து எக்டோ பாராசைட்ஸ். அதே மாதிரி பிளான்ஸ்ல கஸ்குட்டா அப்படின்றது ஒரு ஆப்ளிகேட் பாராசைட். மற்ற பிளான்ஸ் மேல தன்னுடைய ஹாஸ்டோரியன் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ரூட்ஸ் மூலமா ஃபுட்டை வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். அப்போ இது வந்து ஒரு பாராசைட் பிளான்ட்க்கு எக்ஸாம்பிள் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல கஸ்குட்டான்றது நோட் பண்ணிக்கோங்க.
ரைட். அடுத்து வந்து ப்ரூட் பேராசைட்டிசம். ப்ரூட் பேராசைட்டிசம் நம்ம பேர்ட்ஸ்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குயில். ஸோ குயில் வந்து தன்னுடைய எக்ஸை வந்து காக்கானுடைய கூட்டுல வந்து விட்டுரும். அப்ப காக்காக்கு வந்து அது குயில் அதனுடைய முட்டையா இல்ல குயிலுடைய முட்டையானே தெரியாது. அந்த அளவுக்கு எவல்யூஷன்ல வந்து கோ எவால்வேஷன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரூட் பேராசைட்டிசம். ஸோ எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கும்போது ப்ரூட் பேராசைட்டிசம்க்கு வந்து இங்க வந்து இந்த குயிலும் நம்ம எக்ஸாம்பிளா வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எண்டோ பேராசைட்ஸ்க்கு இந்த இடத்துல வந்து வேரியஸ் இன்டர்னல் ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து எக்டோ பேராசைட்ஸ்க்கு கஸ்குட்டா பிளான்ஸ்ல அதுவே ஹியூமனா இருந்தா லைஸ், அது டாக்ஸ் இருந்தா டிக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ரைட். அடுத்து வந்து கமென்சலிசம். கமென்சலிசம் என்ன படிச்சோம்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட், அதனால இன்னொரு ஆர்கானிசம்க்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதான் கொடுத்துருப்பாங்க. இந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கலாங்க. The interaction which is one species benefit and other is neither harmed nor benefit அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி டெஃபினேஷன் பேஸ்ட் கொஸ்டினும் கேட்கலாம். அது நம்ம பார்க்கும்போது ஆர்கிட்ஸ் வந்து ஒரு மேங்கோ பிளான்ட் மேல எஃபிஃபைட்டா வளருது. அதுக்கப்புறம் பார்னக்கல்ஸ் அப்படின்றது வேல்ஸ் மேல இருக்கிறது. ஓகே, இதனால ரெண்டுத்துக்குமே பாதிப்பு கிடையாது. பட் அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கேட்டல் எக்ரேட் வந்து கேசிங் கேட்டல் மேல இருக்கிறது. ஸோ இது வந்து வெரி குட் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் கமென்சலிசம். கொஸ்டின் தாங்க கேட்பேன், எக்ஸாம்பிள் தான் கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சி அனிமோன்குள்ள வந்து ஸ்டிங்கிங் டென்டிகல்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போய் கிளான் ஃபிஷ் போய் ஒளிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் கமென்சலிசம். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இங்க டிஸ்கஸ் பண்ணாம. ஸோ வாஸ்ப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபிக் மாதிரியான பிளான்ட்ல போயிட்டு அந்த ஃபிளவர்ல போய் எக் வந்து லே பண்ணிடும். அப்போ அந்த ஃபிக் வளரும் போது தனக்கு அந்த அந்த இந்த வாஸ்ப் தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கொடுக்கும். அதனால வாஸ்ப் வந்து இதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா பாலினேஷன் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து மியூச்சுவலிசம். அஃப்கோர்ஸ் ரெண்டு ஆர்கானிசமும் பெனிஃபிட் ஆகுறது. லைக்கன்ஸா எடுத்துக்கலாம், இல்ல மைக்ரோரைஸ், இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். ஸோ அதனால இதை பத்தி நிறைய நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஓகே, இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ அதனால ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்க கோ எவல்யூஷன் அப்படின்ற ஒரு பாசிபிளா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வாஸ்ப் ரூட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? ஸோ இது ரெண்டுமே வந்து பெனிஃபிட் ஆகும். மியூச்சுவல் இது நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன் ஆக்சுவலி அது. ஓகேவா? ஸோ மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து நம்ம வாஸ்ப்பும் ஃபிகுக்கும் எடுத்துக்கிறோம். அது மியூச்சுவல் இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த பில்டரிங் டைவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரல் பேட்டர்ன் பத்தி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா இதுக்கு வந்து போதுமான அளவுக்கு தன்னுடைய பாலினேட்டரை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு கேரக்டர் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? பாலினேஷன் நடக்கணும், அதனால ஏமாத்தணும். ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா மெடிடேரியன் ஆர்கிட் வந்து ஆஃப் ரேஸ் ஒரு செக்ஷுவல் டிசைட் மூலமா சில பீஸை வந்து ஏமாத்துது. என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒன் ஆஃப் த பெட்டலை வந்து ஒரு ஃபீமேல் பீ மாதிரியே மாத்திக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா சூடோ காப்லேட்ஸ் நடக்கும். அந்த மேல் வந்து அந்த பெட்டலை வந்து ஒரு ஃபீமேல் பேயா நினைச்சுக்கும். அதனால என்ன ஆகும்னா பாலினேஷனும் நடக்கும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த சூடோ காப்லேட்ஸ், ஓகே, செக்ஷுவல் டிசைட்ஸ், அப்புறம் மெடிடேரியன் ஆர்கிட், ஓஃப்ரிஸ், இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். இது வந்து கொஸ்டினா வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்கோர்ஸ் இந்த லெசனை ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ள கொடுக்கலாம்னு நினைச்சேன். பட் அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் நான் மிஸ் பண்ணல. அஃப்கோர்ஸ் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் இந்த கோ எவல்யூஷன் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபீமேல் பி அந்த 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 பி மாதிரி அந்த ஃப்ளவரை வந்து அது ப்ரொடியூஸ் பண்றதுன்றது இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி கோ எவல்யூஷன் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து நேச்சுரல் நடக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இங்க வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றது டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.